மேன்மை என்னும் அனுபவத்திற்குள்ளாக கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் நடத்தும் பொழுது சூழல் எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறேன். The challenge that was before Joshua was that he had fairly big shoes to fill. மோசே என்னும் ஒரு பெரிய மனுஷன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஜாம்பவானாக இருந்த ஒரு பெரிய மனுஷனாக இருந்த மோசேயினுடைய பாதம் பெரிய பாதங்களாக இருந்தது. அந்த பாதபடியிலே நடப்பது என்பது சின்ன காரியம் அல்ல, அது லேசான காரியம் அல்ல. மோசே யார்? தேவனை முகமுகமாய் சந்தித்து பேசினவன். யோசுவாவுக்கு தேவனுடைய பிராகாரங்களிலே விழுந்து கிடந்ததான் அனுபவம். ஆனால் மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. கர்த்தர் கூப்பிடும் பொழுது மலை ஏறுவான். கர்த்தர் சொல்லும் வரைக்கும் 40 நாட்கள் அங்கே இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருப்பான். கர்த்தருடைய பிரசன்னம் அவனுடைய வயிற்றை நிரப்பிற்று. கர்த்தருடைய பிரசன்னம் அவனுக்கு வேண்டிய அபிஷேகத்தை கொடுத்தது. கீழே வரும்பொழுது முழு தேசத்திற்கும் ஒரு கட்டளையை பெற்றுக்கொண்டே வருவான். அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நடந்தவன் மோசே. ஆனால் யோசுவாவுக்கு இதெல்லாம் புதிதான காரியம். யோசுவா நினைத்து பார்த்திருக்க கூடும், மோசையை போல என்னால் ஜீவிக்க முடியுமா? மோசையை போல என்னால் நடக்க முடியுமா? மோசையை போல இந்த ஜனங்களை என்னால் வழிநடத்த முடியுமா என்றெல்லாம் அவன் நினைத்திருக்க கூடும். இது யோசுவாவுக்கு மட்டும் இருந்த யோசனை அல்ல, சந்தேகம் அல்ல, ஜனங்களுக்கும் இருந்திருக்கு. Even the people would have doubted the capability of Joshua, the leadership skills of Joshua. ஆனால் டேர்னிங் பாயிண்ட் எங்கே வந்தது என்று சொல்கிறேன். கர்த்தர் உன்னை நான் இன்று முதற்கொண்டு மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னாரே, அதை என்று செய்தார்? மறுநாளிலே செய்யவில்லை, இன்று முதல் என்றால் அன்றே ஆண்டவர் செய்தார். ஆமென். The turning point came when the priest stepped into the flooded Jordan and God stopped the river. Hallelujah. Hallelujah சொல்லுவீங்களா?